அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் வந்துட்டு இருக்கு. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாகி லக்னத்திலே புதன் திக்பலமாக உட்காந்து குருவுடைய பார்வையில் வந்து அதிக சுபத்துவமான கிரகம் வந்து ஆட்சி திக்பலத்தை ஒருங்கி அடைஞ்ச இந்த புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அதே நேரத்தில் சனியும் வந்து ஆட்சி வலுவில் தான் இருக்கார். அவரும் குருவுடைய பார்வையில் தான் இருக்கார். சனியும் சுபத்துவமான கிரகம் தான். செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஆட்சி ஆகி குருவோட இதில் தான் இருக்கார். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது அவங்க தொழிலை கணிக்கிறதுல கொஞ்சம் சிக்கலாகும். அதே நேரத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு அருகில் வேற இருக்கார். இருந்த கேதுவோட இணைஞ்சு சூட்சமாக வலுவு அப்படின்னா கூட அங்கே சனியுடைய பார்வை அந்த இடத்துல ஒரு பங்கத்தை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். சனி வந்து பார்த்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பங்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சனிக்கும் புதனுக்கும் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் ஆட்சிங்கிற நிலைமையில குருவுடைய தொடர்பில் இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட சனி சம்பந்தப்பட்ட துறைகள் நல்லா இருக்கும். என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இவங்க படிச்சிருந்திருக்காங்க. ஆனால் ஒர்க்கு வந்து இவங்க போகலை. அது ரீதியான ஒர்க்குக்கு வந்து இவங்க போகலை. இவங்க ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸும் அழகு கலை கிளாஸும் வந்து படிச்சிருக்கேன். அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் கிளாஸாகவும் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லரிங்னு வரச்சில சனி வந்து சுபத்துவமாக இருக்கணும். அதே நேரத்தில் பெண்களை குறிக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் இவங்களும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும்ல. பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 3 டிகிரி, சந்திரன் 11 டிகிரி, வளர்பிறை சந்திரனோட இணைவில் சுக்கிரன் வந்து வலுத்திருக்காரு அந்த இடத்துல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனோட இணைவில் சுபத்துவமாக இருக்காரு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் வந்து வலுத்திருக்காங்க. அதே நேரத்தில் சனி வலுத்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து இந்த டெய்லரிங் துறையெல்லாம் வந்து நல்லபடியாக கை கொடுக்க தான் செய்யும். தசாபுத்தியும் வந்து ஒத்துழைக்கணும்ல. தசாபுத்தியை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கேது திசையில கடைசி புத்தியான புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது. அஷ்டம சனி பூசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி வந்து முழுசாக வந்து விலகிடுச்சு. அடுத்து வந்து சுக்கிர தசை வரப்போகுது. இந்த லக்னத்துக்கு வந்து ஒரு யோகாதிபதி தசை 12ஆம் வீட்டுக்கு 3 மறைஞ்சு 5ஆம் வீட்டுக்கு வந்து 10ல் கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த தசை வந்து நல்லாவே இருக்கும். மெயினாக வந்து சுக்கிரனுக்கு 6, 8ல் வந்து சனி மட்டும்தான் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. இந்த மாதிரி சஷ்டாஷ்டக அமைப்புக்கு வந்து ஆட்சி சுபத்துவம் வந்து விதிவிலக்கு. இவர் இங்கே ஆட்சியாகவும் இருக்காரு, சுபத்துவமாக இருக்காரு. அதனால கண்டிப்பாக சுக்கிரதசை நடக்கிறதுனால இந்த டெய்லரிங் பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வந்து பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகப்படி வந்து இவங்களுக்கு புதன் வலுத்திருக்கிறதுனால கடுமையான புத்திசாலியாக இருப்பாங்க. நல்லபடியாக வந்து தொழில் வந்து வச்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இன்னும் இந்த ஜாதகத்தில் வந்து இவங்களோட கணவர் அவர் வந்து இந்த வாட்டர் வாஷ்ன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஜாதகம் தான் அந்த தொழிலும் இந்த இவங்களுக்கு வந்து நல்லா வரும். ஏற்கனவே அந்த கணவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது என்னோட மனைவி தான் அதை கவனிச்சுக்கிட்டாங்க, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதா ஒரு ஞாபகம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் தொழிலும் பார்த்தீங்கன்னா கடக வீடு வளர்த்திருக்கு, கடகாதிபதி வளர்த்திருக்காரு. சனி காரகன் சனி வந்து வலுத்திருக்காருல, இரும்பு சம்பந்தப்பட்ட கிளீனிங் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்ல சனியும் வலுத்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலும் நல்லா தாங்க இருந்திருக்கும். அந்த தொழில் வந்து இவங்களுக்கு வந்து தாராளமாக நல்லா இருக்கும். கணக்கு வழக்கு பார்க்கறதுன்னு வரும்போது எப்போவுமே உங்களுக்கு வந்து புதன் வலுத்திருக்கிறதுனால கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு நல்லா வரும். அதே நேரத்தில் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டெய்லரிங் துறை அழகு சம்பந்தப்பட்ட துறை அந்த விஷயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து சுக்கிர திசையில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். வீடு, காரு, அது மாதிரி காரக நன்மைகளையும் ஆதிபத்திய நன்மைகளையும் சுக்கிரன் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அவருடைய திசையில் வழங்குவார். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.